ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், காண்கிற கர்த்தர். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 3வது வசனம். சீனாவில் ஒரு காலம் சக்கரவர்த்தியாய் இருந்து மிகவும் பெயர் புகழ்பெற்றவர் சி ஜுவாங்டி என்பவர் ஆவார். அவருக்கு 80,000 கண்கள் என்று கூறுவார்கள். ஏன் அவருக்கு அந்த பெயர் வந்தது தெரியுமா? அவர் தன் தேசத்தை சுற்றிலும் பெரிய சுவரை கட்டி அதில் 40,000 காவல் கோபுரங்களை ஏற்படுத்தினார். இடைவிடாமல் தேசத்தை கண்காணிப்பதற்காகவும் காவல் காப்பதற்காகவும் பகலில் 40,000 போர் வீரர்களையும் இரவில் 40,000 போர் வீரர்களையும் நியமித்தார். தேசத்தை பகலிலே 80,000 கண்கள் காவல் காத்தன, இரவிலே 80,000 கண்கள் காவல் காத்தன. நாட்டு மக்களை அன்போடும் அக்கறையோடும் பாதுகாத்து அரசாட்சி செய்த அந்த மன்னனை மக்கள் மிகவும் போற்றினார்கள். ஆம், இன்றும் என்றும் எப்போதும் நம்மை பாதுகாக்கும் தேவனை குறித்து தூய வேதாகமம் என்ன கூறுகின்றது தெரியுமா? இதோ, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்கின்றது. சங்கீதம் 121வது அதிகாரம் 4வது வசனம். உறங்காத உன்னதரை உங்கள் உளமாற துதிப்பீர்களா? அவரின் கண்கள் எப்பொழுதும் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று அடிமைப்பெண் ஆகார் கர்த்தருக்கு பெயர் சூட்டினாரே, எத்தனை உண்மை இது! சாலமோன் ராஜா தாம் கட்டின தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்த போது கர்த்தரை நோக்கி, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்று சொல்லி ஜெபித்தார். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 29வது வசனம். அது மட்டுமல்ல, உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக என்று சொல்லி மன்றாடினார். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 52வது வசனம். கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். நம் ஒவ்வொருவர் மீதும் தமது கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று உரைக்கும் தேவனின் பாதுகாப்பிற்கு இந்த உலகில் நிகர் ஒன்றுமே இல்லை. பரிசுத்தரின் பார்வையில் பரிசுத்தம் பெற்றிட பாவத்தினால் பழுதடைந்த நம்மை அவர் பாதத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.